அணு ஆயுதம்னு சொன்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அச்சத்தில் உறைந்து போவாங்க. அதற்கு காரணம் அந்த அணு ஆயுதம் இரண்டாம் உலகப் போரோட இறுதி கட்டத்தில் ஏற்படுத்திய விளைவு இல்லை. அது இறுதி கட்டத்தில் ஏற்படுத்திய விளைவுன்னு சொல்றதை விட அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இரண்டாம் உலக போரை முடிக்கிறதுக்கு அமெரிக்கா எடுத்த ஒரு முடிவுன்னு சொல்லலாம். அமெரிக்கா தன்னோட ஆதிக்கத்தை நிரூபிக்கிறதுக்காகவும் உலகத்தில் தான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நாடை அடுத்து வரப்போறோன்றத மோசமான முறையில் ஒரு அறிவிப்பு பண்றதுக்கும் வீசப்பட்டது தான் இந்த அணு ஆயுதங்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு 9 நாடுகள் கிட்ட இந்த அணு ஆயுத தொழில்நுட்பம் இருக்கு. இஸ்ரேலை தவிர்த்துட்டோம்னா 8 நாடுகள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு இந்த அணு ஆயுத தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி பேசிருக்கோம். ஆனா பெரும்பான்மையான வீடியோக்கள்ல இந்த அணு ஆயுதம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இதை கொஞ்சம் டெக்னிக்கலா பிரேக் டவுன் பண்ணிருக்க மாட்டோம், இல்லை அதை பத்தி தெளிவா பேசிருக்க மாட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போறோம். அண்ட் இது ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, ஒரு சீரியஸோட தொடக்கம். அதை ஏன் நான் அப்படி சொல்றேன்றது இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்கு வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல அணு ஆயுதம், அணு ஆற்றல், இது எல்லாமே இந்த அணுக்கருவை மையப்படுத்தினது தான். இந்த அணு ஆயுதத்தோட வரலாறுகளை எடுத்து பார்க்குறப்போ அமெரிக்கா, சோவியத் யூனியன் இவங்க எல்லாருக்குமே முன்னோடியாக இருந்தது ஜெர்மனியர்கள் தான். ஜெர்மனியோட பிடியில் சிக்கியிருந்த ஏகப்பட்ட யூத சயின்டிஸ்ட் இந்த அணு ஆயுதத்துக்கான முயற்சிகளில் ஜெர்மனினால ரொம்ப மோசமான முறையில் பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே அமெரிக்கா பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்புகிறாங்க. முதல் சோதனை அமெரிக்கானால நடத்தப்படுது. உலகத்திலேயே முதல் முறையா முழுசா வேலை செய்யக்கூடிய ஒரு அணு ஆயுதமும் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் அதை ஜப்பான் மேல வீசுறாங்க. பல லட்சக்கணக்கான நபர்கள் இறந்து போறாங்க. இரண்டாம் உலக போரும் முடிவுக்கு வருது. இதெல்லாம் ஒரு வரலாறு. ஆனா இந்த அணு ஆயுதம் எப்படி வேலை செய்யுது, வரலாறுகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இல்லை. அதோட கான்செப்ட் என்ன, சிம்பிளான டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இந்த அணு ஆயுதம்னு சொல்றது ஒரு ப்ரெஷர், குறிப்பிட்ட ஒரு பொருளின் மீது நம்ம ஹெவியான ப்ரெஷரை கொடுக்குறப்போ அது எப்படி வேலை செய்யும்ன்றது, இல்லை அதோட வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்றதோட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அணு ஆயுதங்கள்னு சொல்லப்படுது. இன்னைக்கு உலகத்துல அணு ஆயுதங்களோட வகைகள் பல்வேறு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. நியூக்ளியர் பாம்ஸ்லேயே தெர்மோபேரிக் வார்ஹெட்ஸ், டாக்டிக்கல் வார்ஹெட்ஸ் மற்றும் ஹைட்ரஜன் பாம்ஸ், நியூட்ரான் பாம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ்ல இந்த அணு ஆயுதமானது பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், இல்ல சிம்பிளரான கான்செப்ட் என்னன்னா ரெண்டே தான். ஒன்னு அந்த அணுவை பிளந்து அதன் மூலயமா வரக்கூடிய வெப்பம், இல்ல அதன் மூலயமா ஏற்படக்கூடிய அழிவை மையப்படுத்திய அணுகுண்டுகள், இல்ல ஃபிஷன் பேஸ்டு நியூக்ளியர் பாம்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியா இருக்கிறது என்னன்னா ஃபியூஷன். அணுவை பிரிக்கிறப்போ எந்த அளவுக்கு அதுல ஆற்றல் உருவாகுதோ அதை விட அதிகப்படியான ஆற்றல் இரண்டு அணுக்கூறுகள் சேருறப்போ, பிரிக்கிறத விட சேர்க்கிறப்போ அதிகமான எனர்ஜி உருவாகும். அதுதான் ஃபியூஷன் பேஸ்ட் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். ஸோ அணு ஆயுதம்னு சொல்றப்போ இந்த இரண்டு தான். இன்னைக்கு உலகத்துல அதிகப்படியான நாடுகள் பயன்படுத்தக்கூடியதும் இந்த ஃபிஷன் பேஸ்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான். ஆனால் சில நாடுகள், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த ஃபியூஷன் பேஸ்டு ஹைட்ரஜன் பாம்ஸையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. சரி, இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் அமெரிக்கா வீசிய அந்த அணு ஆயுதங்கள் ரொம்ப சிம்பிளரான மெக்கானிசம். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப முன்னாடி போயிட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த அணுகுண்டுகள் எப்படி உருவாக்கப்படுது, இந்த அணுகுண்டுகள் உருவாக்குறத விட அதை பார்க்காம நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போகிற வரைக்கும் பார்த்துறோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிட்டோம். ஏன்னா இந்த அணுகுண்டுகள் செய்யறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் அணு கதிர்வீச்சு ஆற்றல் கொண்ட இரண்டு பொருட்கள். ஒன்று யுரேனியம், இன்னொன்று புளூட்டோனியம். இந்த யுரேனியமும் சரி புளூட்டோனியமும் சரி இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது, கதிரியக்க தன்மை கொண்டது. ஆனால் அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வகையிலே நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா அது தேவைப்படக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தாது. ஸோ இதை ரிஃபைனிங் ப்ராசஸ்னு சொல்லப்படக்கூடிய சுத்திகரிப்பு ப்ராசஸ்க்குள்ள தள்ளுவாங்க. அப்படி இருக்கப்போ U-238 U-235 மாறும். யுரேனியம் இம்பியூரிட்டிஸோட இருக்கிறது சுத்திகரிக்கப்பட்டு 100% யுரேனியம் பிரிச்சரிக்கப்பட்டு இந்த இடத்துல அது நியூக்ளியர் மெட்டீரியலாக மாறும். அதே தான் புளூட்டோனியத்துக்கும். இப்போ முதலாம் உலகப் போர் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது ரொம்ப சிம்பிளரான மெக்கானிசம் கொண்டது தான். இப்போ யுரேனியம் 235 ரிஃபைன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ், முழுமை அடைந்த ஒரு பொருள் தேவை. அப்போ அது தேவைப்படுதுன்றப்போ ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் மெக்கானிசம் மூலமா இரண்டு பாதிகளா இருக்கக்கூடியதை ஒரே இடத்துல அதை ஒன்னா சேர வச்சு சப்கிரிட்டிக்கல் மாஸா ஒரு கம்ப்ளீட்டான மாஸா உருவாக்கி செயின் ரியாக்ஷனை உருவாக்குனாங்க. இன்னும் சிம்பிளரா சொன்னா இந்த பக்கம் ஒரு வயர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு வயர் இருக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டி இதுல இருந்து இங்க போகணும். ஆனா கனெக்ஷன் மீடியம் எதுவும் இல்லைன்றப்போ இப்போ அந்த கன் மெக்கானிசம் பயன்படுத்தப்பட்ட மாதிரி இதை ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒயரையோ இல்லை மீடியமோ வச்சுனா இது ஒரு கம்ப்ளீட்டான சர்க்யூட்டா மாறிடும். இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இரண்டும் தனித்தனியா இருந்துச்சு. அது இரண்டையும் இணைக்கிற மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸை சென்ட் பண்ணப்பட்டப்போ அந்த அணு ஆயுதம் அந்த இடத்துல வேலை செஞ்சது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது எல்லாமே மாறிடுச்சு. நியூக்ளியர் பாம்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபிஷன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சின்ன எக்ஸ்ப்ளோசிவ் மூலமா
அது உள்ள கம்ப்ரஷன்றதை உருவாக்குவாங்க. இப்போ உள்ள யுரேனியம் கோரோ இல்லை புளூட்டோனியம் கோரோ, பொதுவாக வந்து நம்ம நியூக்ளியர் கோர்ன்றதை எடுத்துப்போம். ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேஸ்லையுமே யுரேனியம் பேஸ் பண்ண நியூக்ளியர் வார்ஹெட்ஸும் இருக்கு, புளூட்டோனியம் பேஸ் பண்ண நியூக்ளியர் வார்ஹெட்ஸும் இருக்கு. இது என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலான அந்த ஃபிஷன் பாம்ஸில் அவுட்டர் லேயரில் எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜஸ் வெடிக்கிறப்போ ஹெவியான ஒரு கம்ப்ரஷனை கொடுக்கும். அதாவது ரொம்ப அதிகப்படியான அழுத்தத்தை உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் கோர்ல கொடுக்கும். உள்ள ரியாக்ஷன் என்ன ஆகும்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் ஆட்டமானது இந்த நியூட்ரான்ஸ் வந்து மேல மோதுறப்போ அது பிரிய ஆரம்பிக்கும். ஒரு நியூட்ரான் அந்த கோரை போயிட்டு ரெண்டா உடைக்கிறப்போ அந்த அட்டாமிக் கோர் ரெண்டா பிரியும். அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளிப்படக்கூடிய நியூட்ரான்ஸ் ஒவ்வொன்றும் போய் அடுத்த ஒரு ஆட்டமா உடைக்கும். ஸோ இது செயின் ரியாக்ஷனா 1 2 ஆகும், 2 4 ஆகும், அந்த 4 அதுக்கப்புறம் இன்னொரு 4 பார்ட்டிகல்ஸை தேடி போய் உடைக்கும். இதுதான் செயின் ரியாக்ஷன் சொல்லப்படுது. ஸோ இப்படி உருவாகக்கூடிய இந்த செயின் ரியாக்ஷன் அதிகப்படியான பிளாஸ்மாவை உருவாக்கும். இந்த பிளாஸ்மா என்ன பண்ணுனா அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளையே சாம்பலாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெப்ப அலையை உருவாக்கும். இதுதான் அந்த ஃபயர் பால்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இது ஃபிஷன் பேஸ்டு. ஃபியூஷன் பேஸ்டுன்றப்போ உள்ள 2 வகையிலான வார்ஹெட்ஸ் இருக்கும். சின்ன ஒரு அட்டாமிக் பாம் அது வெடிச்சு ஃபிஷன் ப்ராசஸை பிரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸை உருவாக்கிட்டு அதற்கு அப்புறமா மிகப்பெரிய ஃபியூஷன் ப்ராசஸர் அணுவை சேர்க்கக்கூடிய வகையில் அதோட வெடிப்புன்றது இருக்கும். இதோட கான்செப்டும் ரொம்ப சிம்பிளானதான். எப்படி அந்த ஆட்டமை உடைக்கிறப்போ அதன் மூலமா அதிகப்படியான எனர்ஜி உருவாகுதோ, அதே மாதிரி இந்த ஹெவி கம்ப்ரஷன் காரணமா இந்த நியூட்ரான்ஸ் அந்த அணுவோட போயிட்டு சேர்றப்போ அதிகப்படியான வெப்பத்தையும் அதை விட அதிகப்படியான கதிரியக்கத்தையும் இது கொடுக்கும். இதுதான் அட்டாமிக் பாம்போட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமா ஆட்டம் உடையிறது ஒரு வகை, அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமா அந்த அணுக்கூறுகள் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்றது வகை. சரி, அட்டாமிக் பாம்போட அந்த பேசிக் பிரின்சிபலை பார்த்துட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகளில் யாரு ரொம்ப பவர்ஃபுல்? இன்னைக்கு உலகம் முழுக்க 9 நாடுகள் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆனது இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ரஷ்யா தான். ரஷ்யா கிட்ட 5400 இருந்து 5550 வரைக்கும் வார்ஹெட்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா இந்த 5500ல குறைஞ்சபட்சம் ஒரு 800 குண்டுகளாவது ஹைட்ரஜன் பாம்ஸா இருக்கலான்றது இப்போதைக்கு வெளியில இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. இவங்க இதை டெலிவர் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸை பார்த்தோன்னா முப்படைகளில் இருந்தும் நியூக்ளியர் ட்ரையட்ன்றதை வச்சிருக்காங்க. முக்கியமான சில ஏவுகணைகள் அமைப்புன்னு பார்த்தோன்னா RS-24 யார்ஸ் ICBM, RS-28 சாமர் த சாத்தானிக் வெப்பன் சொல்லுவாங்க. இது ரெண்டும் லேண்ட் பேஸ்டு. மற்றும் இவங்க கிட்ட Tu-160 பாம்பர்ஸ்ல இருந்தும் Su-35 விமானங்கள்ல இருந்தும் போரே கிளாஸ் சப்மரைன்ஸ்ல இருந்தும் ரொம்ப ஹை ஸ்டெல்த் சப்மரைன் சொல்லுவாங்க. நியூக்ளியர் ட்ரையட் முப்படைகள் இருந்தும் அணு ஆயுதத்தை ஏவக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தை இவங்க வச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா அமெரிக்கா கிட்ட 5000 இருந்து 5100 வார்ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கலான்றது இன்னைக்கு ஓபன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டாவா இருக்கு. இந்த அமெரிக்கா கிட்டையும் முப்படைகள்ல இருந்தும் தரைப்படை, விமானப்படை, கப்பல் படையில இருந்தும் அணு ஆயுதங்களை ஏவுறதுக்கான அந்த ஒரு டெக்னாலஜி நியூக்ளியர் ட்ரையடும் இருக்கு. லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் LGM-30G மினிட்மேன் 3 இந்த வகையான ICBMஸை உங்களால பயன்படுத்த முடியும். சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒஹியோ கிளாஸ் சப்மரைன்ஸை உங்களால பயன்படுத்த முடியும். மற்றும் ஏர்கிராஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் F-35 நியூக்ளியர் கேப்பபிள் மற்றும் B-2 பாம்பர்ஸ், B-56, இப்போ அடுத்தது வரக்கூடிய ஸ்டெல்த் பாம்பர்ஸ், B-1B லான்சர், இந்த மாதிரி எல்லா பாம்பர்ஸ்ல இருந்து இவங்களால நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ண முடியும். இதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நாடு சீனா தான். ஏன்னா ரஷ்யா கிட்ட அதிகப்படியான நம்பர்ஸ் கிட்ட இருக்கு, அமெரிக்கா கிட்ட அதிகப்படியான டெக்னாலஜி இருக்கு. ரொம்ப அதிகப்படியான தொழில்நுட்பத்தை கொண்ட ஏவுகணைகள், அதிகப்படியான தொழில்நுட்பத்தை கொண்ட லான்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்னா நம்ம கண்ண மூடிட்டு அமெரிக்காவை சொல்லலாம். ஆனா இந்த 2 நாடுகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சீனாவுக்கு இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப அதிகப்படியா அணு ஆயுதங்களை குவித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்க கிட்டேயும் முப்படைகள் இருந்தும் லான்ச் பண்ற மாதிரி தொழில்நுட்பம் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா பிரான்ஸ் அவங்களோட கப்பற்படை மற்றும் விமானப்படையை பயன்படுத்தி இவங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்றதுக்கான அந்த ஒரு கெபாசிட்டி அவங்க கிட்ட இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா அவங்களோட வான்கார்ட் கிளாஸ் சப்மரைன்ஸை பயன்படுத்தி, கப்பற்படையை பயன்படுத்தி இந்த சப்மரைன்ஸ்ல இருந்து ட்ரிடன் 2 வகையிலான அணு ஆயுத ஏவுகணைகளை இவங்களால லான்ச் பண்ண முடியும். இதற்கு அடுத்தபடியா இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 180 இருந்து 190 வார்ஹெட்ஸ் இருக்கலாம். நம்ம கிட்ட நியூக்ளியர் ட்ரையட் இருக்கு. நம்ம கிட்ட தரைப்படையை பொறுத்த வரைக்கும் அக்னி ஏவுகணைகளை பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தபடியா நம்ம கிட்ட SSBN ஸ்ட்ராட்டஜிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸும் இருக்கு. அரிஹந்த் வகையிலான சப்மரைன்ஸ், அதுல இருந்து நம்ம நீர்மூழ்கிகள் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகளை வீசலாம். விமானங்களை பொறுத்த வரைக்கும் Su-30 MKI நியூக்ளியர் கேப்பபிள், ரஃபேல் நியூக்ளியர் கேப்பபிள் மற்றும் மிராஜ் போன்ற விமானங்கள்ல இருந்தும் சில வகையிலான அணு ஆயுத க்ரூஸ் ஏவுகணைகளை நம்மளால ஏவ முடியும். நம்ம கிட்ட நியூக்ளியர் ட்ரையட் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் ட்ரையட் கிடையாது. ஏன்னா அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியுமே இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான். அப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து வீசக்கூடிய சில பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு. ஷாஹின் 3, அபபில், பாபர் போன்ற ஏவுகணைகள்னால இவங்க யூஸ் பண்ண முடியும். மற்றும் F-16 நியூக்ளியர் கேப்பபிள் தான், அதையும் அவங்க பயன்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இஸ்ரேல் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல அவங்க கிட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குன்னு. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு தேவை வந்துன்னா அன்னைக்கு அவங்களோட ஆர்சனல்ல அது இருக்கா இல்லையான்ற தெரியும். அவங்க கிட்ட F-35 போர் விமானங்கள் இருக்கு, அது நியூக்ளியர் கேப்பபிள். அண்ட் அதே மாதிரி
அவங்க கிட்ட ஜெரிகோ மிசைல்ஸ் இருக்கு. லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து இந்த ஜெரிகோ வகையிலான ஏவுகணைகளை பயன்படுத்தி அவங்களால அணு ஆயுதங்களை வீச முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம டால்பின் கிளாஸ் சப்மரைன்ஸ், இதை பாப்பை டர்போன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வகையான சப்மரைன்ஸை பயன்படுத்தி அவங்களால அணு ஆயுதங்களை வீச முடியும். ஸோ கிட்டத்தட்ட நியூக்ளியர் ட்ரையாடுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. கடைசியாக பார்த்தோன்னா வடகொரியா கிட்ட பெருசாக சப்மரைன்ஸ் கிடையாது, விமானப்படை கிடையாது, மற்றும் அவங்க கிட்ட பெருசா கப்பற்படையும் கிடையாது. மற்றபடி அவங்க கிட்ட சம்மரின் படையும் பெருசா கிடையாது. இந்த வடகொரியா கிட்ட 2 முக்கியமான ஏவுகணை அமைப்புகள் இருக்கு. ஹாசங் 17, ஹாசங் 18. இது ரெண்டுமே ICBM கேட்டகரி கீழே வருது. அமெரிக்காவோட அனைத்து முக்கியமான நகரங்களையும் தாக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு ஏவுகணை, இல்ல வலிமை வாய்ந்த 2 ஏவுகணைன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தியும் வடகொரியானால அணு ஆயுத தாக்குதலை பண்ண முடியும். இந்த நாடுகள் கிட்ட தான் இன்னைக்கு அணு ஆயுதங்கள் இருந்துட்டு இருக்கு. இன்னும் பல நாடுகள் அணு ஆயுதத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அதுல ஈரான் உட்பட நாடுகளும் அடக்கும். இன்னும் சில நாடுகளும் ரொம்ப சீக்கிரட்டா வந்து அணு ஆயுதத்தை அடையிறதுக்கான அந்த முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணலனாலும் எல்லா நாடுகளுக்குமே அணு ஆயுதம் இருக்கணும்ன்றது இன்னைக்கு ஒரு ஆசையா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அணு ஆயுதம் இருக்குன்றப்போ அது மினிமமான ஒரு சேஃப்டியை கொடுக்கும். அணு ஆயுதம் இருந்திருந்தா பல நாடுகளில் அமெரிக்கா அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அணு ஆயுதம் இருந்திருந்தா பல நாடுகள் அமெரிக்கானால திவாலான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காது. இந்த மாதிரி வந்து அமெரிக்கானால பாதிக்கப்பட்ட நாடுகள் அணு ஆயுதம் இருந்திருந்தா அவங்க பாதிப்பட வேண்டிய அந்த ஒரு நிலைமையும் வந்திருக்காது. அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட அமெரிக்காவும் வாலாட்ட நடக்காது. இதுதான் சிம்பிளான ஒரு லாஜிக். என்னடா சம்மந்தமே இல்லாமல் அணு ஆயுதத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு கடைசியில் இந்த மிசைல்ஸை பற்றிலாம் பேசியிருக்கேன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு சீரியஸோட ஒரு தொடக்கம் மட்டும்தான் இது. நியூக்ஸை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு சீரியஸை பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு வீடியோ, அந்த சீரியஸோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். தொடர்ந்து இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம். கம்ப்ளீட்டாக இந்த சீரியஸ் முடிக்கிறப்போ நியூக்ஸ்னு சொன்னாலே என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, அதோட எஃபெக்ட் என்ன, இல்லை என்ன வகையான குண்டுகள் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் இந்த சீரியஸ் ஆனது இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ. திரும்ப அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துலையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நியூக்ளியர் பாம் சிம்பிளான ஒரு ஃபிசிக்ஸ் தான். கம்ப்ரெஷன்னால அதுவும் அதிகப்படியான அழுத்தம் கொடுக்குறப்போ ஒரு அணு எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணும், அதோட செயின் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு உருவாகணும், சிம்பிளான ஒரு பேசிக்ஸ் தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் வீட்டில் ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்தாங்க, இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டாப்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அதுவும் நம்மளுடைய வருது உங்கள் எல்லாருக்கே.